ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா, "உனக்கு நேரம் சரியில்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு விஷயம் நல்லா நடந்துருச்சுன்னா, "உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நேரத்த வச்சே நல்லது, கெட்டதுன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, இத நெறைய பேர் நம்பாமயே இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள பார்க்கும்போது, ஒருவேள நல்ல நேரம், கெட்ட நேரம் இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாரி தான் தோணுது. உதாரணத்துக்கு இந்த வீடியோவ பாருங்க. மழை பெஞ்சு மழை தண்ணீல பாலம் அரிச்சிட்டு போயிடுச்சு. பாலத்துக்கு மேல இருக்க ரோடு மட்டும் தான் இருக்கு. அதுவும் எப்படா இடிஞ்சு விழுகும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. அந்த பாலத்த கிராஸ் பண்றதுக்காக 2 லாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, அந்த லாரி ரோட கிராஸ் பண்ணா கண்டிப்பா அந்த ரோடு இடிஞ்சு விழுந்துரும்னு. ஏன்னா ரோட்டோட அடிப்பகுதி ஃபுல்லா மண் அரிச்சிருக்கு. இந்த நேரத்துல அந்த ஒரு லாரிக்காரர் என்ன பண்றாருன்னா, மன தைரியத்த வரவழைச்சுட்டு அந்த ரோட்டையும் கிராஸ் பண்ணிடுறாரு. அந்த பாலத்த கிராஸ் பண்ண ஒரு நொடி கூட இருக்காது. அந்த ரோடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. அவர் ஒரு நொடி தாமதமா கிளம்பியிருந்தாருன்னா, கண்டிப்பா அந்த ரோட்டோட சேர்ந்து அவரோட லாரியும் கவிழ்ந்திருக்கும். இந்த லாரிக்காரர் செய்யறத பார்க்கும்போது நமக்கு இப்படிதான் சொல்ல தோணுது. அவருக்கு நேரம் ரொம்ப நல்லாவே இருக்கு. சரியான நேரத்துல கிளம்புனதுனால அந்த பாலம் இடிஞ்சு விழுகாம இருந்திருக்கு. அதனால தான் அவரு தப்பிச்சுக்கிட்டாரு. ஒரு நொடி தாமதமா கிளம்பியிருந்தாருன்னா, கண்டிப்பா பாலத்தோட சேர்த்து அவர் லாரியும் கவிழ்ந்திருக்கும். இந்த மாதிரியான வீடியோக்கள பார்க்கும்போது தான் ஒருவேளை நல்ல நேரம், கெட்ட நேரம்லாம் இருக்கு போல அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னே மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.